ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியான கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கிலோ காய் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். நான் 2 கிலோ காய்ங்கிறதுனால ஒரு பவுல் நிறைய உப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா குலுக்கி விடுங்க. எல்லா பக்கட்டும் உப்பு படணும். ரெண்டு நாளைக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். உப்பு தண்ணியெல்லாம் மேலே தெரியுது. இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய கடாயில் அடுப்பில் வச்சுட்டேன். 50 ml நல்லெண்ணெய், 50 ml கடலெண்ணெய், 50 ml விளக்கெண்ணெய், 3 எண்ணெயும் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் கடுகு சேர்த்து விட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிடாரங்காயை அதில் சேர்த்து விடுங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கிடாரங்காய் 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் மிளகாத்தூள் சேர்த்து விட்டுருங்க. நான் அது ஒரு பெரிய கப்பில் மிளகாத்தூள் சேர்த்து விட்டுருக்கேன். ஊறுகாய் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய்ச்சடிக்கும்போது இது நல்லாயிருக்கும். காய்ச்சடிக்கும்போது கஞ்சி சாதம், ரசம் சாதத்தை கூட சாப்பிட்டிங்கன்னா நம்மள டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் வெந்தய பொடி இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து மிக்ஸி ஜாரில் பவுட்ராக்கி இதில் சேர்த்துட்டேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கிடாரங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.